தனுசு ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, குறிப்பாக குரு பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, குரு உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் அந்த ஆதரவு பரிசு அப்படிங்கிறத தரவே போகிறார். தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானமாகவே இருந்தாலும் குரு முழு சுபக்கிரகமாக இருக்கிறதுனால குருவுடைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குமே ஒழிய நெகட்டிவாக இருக்காது. ஆனால் எதை நீங்கள் உயர்வாக பேசணும்னா, சனியின் நகர்வு அப்படிங்கிறது உங்களுடைய கேந்திர ஸ்தானத்தில் நிற்கிறது. எதிர்பாராத விதமாக சனியினால் நிறைய நன்மைகள் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். குரு மட்டும் உங்களுக்கு அதிச்சாரமாக நவம்பர் 2026 டிசம்பர் 2026 முன்னோக்கி போவாங்க. அப்படி முன்னோக்கி போகும் பொழுது உங்களுக்கான லைஃப்பில் அனைத்து விதமான பாக்கியங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வேற ஒரு சில பிரச்சனைனாலே உருவான டென்ஷன்ஸ் கூட மூவ் ஆகிடும். உங்களை விட்டு மிக அபரிதமான நல்ல வளர்ச்சியை நோக்கி உங்களோட லைஃப் போக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு சின்சியராக நீங்கள் குருவுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரீங்களோ, அதாவது தென்குடி திட்டைம்பாங்க, தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய திட்டை கோயிலுக்கு சென்று வரலாம். அதே போல் திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது திருச்சி பக்கத்தில். ஸோ அங்கே பிரம்மதேவனுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த இடங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களை அறியாமலே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதை நீங்கள் முதலீடாக போட்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஸோ கவலையே படாமல் நீங்கள் முழு மூச்சோடு இறங்குங்க. உங்களுக்கான வெற்றி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாரையே இந்த குரு நகர்வினால் சனியின் நகர்வினாலும் உறுதி செய்யப்படுகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலன்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறத பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நிறைய மக்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் சில பல தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். எனக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கணும் சார், லைஃப் லாங்குக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இறைவன் அதற்கும் ஒரு வழிவகையை உங்களுக்கு செய்து வைத்திருக்கவே செய்கிறார். அது என்ன அப்படின்னா, எண்கணிதம். எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறந்த தேதியின் மூலமாகவும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் மூலமாகவும் பிறந்த நேரத்தின் மூலமாகவும் கணிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படிதான் உங்கள் லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட். அதில் எப்படி சார் எனக்கு விதி மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய விதி அப்படிங்கிறது ஒரு ஒரு 4 சுவர் அடங்கிய ஒரு பவுண்டரியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நடுவில் மட்டும்தான் அந்த பவுண்டரிக்குள்ளார நிற்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தலைக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல் உழுவ போகுதுன்னா, நீங்கள் எந்த கார்னரில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த கார்னருக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுறீங்க இல்லையா. அப்போ விதிக்கு உட்பட்டு தான் இதுவுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த எண்கணித பொது பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இலவசமாக நான் தரப்போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியும் பெயர் ஆங்கிலத்தில் மாத்திரம். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். கமெண்ட்டில் எழுதாதீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கான பதில் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். அதில் பொது பலன்கள் மாத்திரமே தரப்படும். இது கிரகங்கள் ரீதியான பொது பலன்கள் கிடையாது. உங்களுடைய பிறந்த தேதி வைத்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை வைத்து உங்களுடைய பெயரை வைத்து தற்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கிற பட்சத்துல மேற்கொண்டு என்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன், என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி சரி இல்லைன்னா நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மறுபடியும் இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு, அது சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தா இல்லாமல் இருக்கணும், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கரெக்டான அஃபீஷியல் நேமை தான் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை ஜாதக பெயர் அனுப்பிச்சிட்டிங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்துக்கணும். உங்களுடைய நேம் எது அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அனுப்பணும். இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான பொது பலன்கள், இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் 100% இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட கண்டிப்பாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நீங்கள் வணங்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் வியாபாரம் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைத்திருந்தால் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் அனுப்பி விடலாம்.
அவர்களுக்குமான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அதில் பேரில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொசீஜருங்கிறத அனுப்புகிற, விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.